அதே போல வந்து மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்றாங்க. பாஜகவோடு நாங்கள் வந்து கூட்டணியே வைக்கவில்லை என்று சொல்கிறார். மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் வந்து ஜெயக்குமார் அவர்கள் நேற்றை கொடுத்த பேட்டியில் கூட நாங்கள் 2026 வந்து நாங்கள் பாஜகவோடு ஒருவரும் கூட்டணி வைக்கவில்லை என்று சொல்கிறார், வைக்க மாட்டோம் என்று சொல்கிறார், வெளிப்படையாக சொல்றாங்க. ஆனால் பாஜகவினுடைய அஜெண்டாவை பாஜகவினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு நீங்க கூட்டணி இல்லைன்னா நீங்க எதிர்க்கணும். கூட்டணி இல்லைன்னா வந்து நீங்க கொண்டு வந்திருக்கிற எல்லா மசோதாவும் வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அதுவும் அடிப்படையில வந்து இந்த மசோதாவே வந்து பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைக்கு எதிரான மசோதா. நீங்க கூட்டணியை கூட விடுங்க, அடிப்படையில வந்து மாநில உரிமையை பேசிய பேரறிஞர் அண்ணா, மாநில சுயாட்சி பேசிய பேரறிஞர் அண்ணா அவர்கள், தமிழ்நாடு என்கின்ற அந்த முழக்கத்தை முன்வைத்த பேரறிஞர் அண்ணா அவருடைய பெயரில் இயங்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாத்ததில் அதிமுகவும் பங்கு இருக்கு, பொறுப்பு இருக்கு. திமுகவுக்கு எப்படி பங்கு இருக்கிறதோ அதை விட அதிமுகவுக்கு அதுல பங்கு இருக்கு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு டபுள் கேமா சேஃப் கேமா சார்? அது ஒரு இரட்டை நிலைப்ப விளையாட்டா அல்லது பாதுகாப்பான ஒரு ஆட்டமா? அது அரசியல்ல அதிமுக கூட்டணி கேட்கிறேன். எந்த அதிமுக கேட்கிறேன். இல்ல அதிமுக வந்து இது பாருங்க, அதிமுகவுக்கு முக்கியமான இஷ்யூல பிஜேபி சப்போர்ட், ஆனா கூட்டணி இல்லங்கிறாங்க. அதாவது இது இரட்டை நிலைப்பாடா அல்லது இது பாதுகாப்பான பொலிட்டிக்கல் கேமா சார்? அது பாருங்களேன், இது வந்து எப்படின்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது தலித்துகளுடைய வாக்கு வங்கி தான் இதுகாரம் வந்துகிட்டு இருந்தது. ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், வாக்கு வங்கி அப்படிங்கிறது தலித்துடைய வாக்கு வங்கி அதிகமாக அவர்களுக்கு வந்து அவர்கள் வெற்றி பெற்ற இடங்கள்லாம் நீங்க தொகுதிகளை நீங்க பாத்தீங்கன்னா தலித்துடைய வாக்கு தான் அவர்களுக்கு பரிமாறி இருக்கு. ஆனால் அந்த மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவுல நீங்க வந்து முழுமையாக இந்த இடத்துல வந்து மசோதாவையும் நீங்க ஆதரித்து விட்டு இந்த மசோதா தொடர்பான விவாதத்தில் வந்து அம்பேத்கர் குறித்து இழிவுபடுத்திய பிறகும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேடிக்கை பார்ப்பது என்பது இந்த மக்களை வந்து ஏமாற்றுவது. நீங்க சொன்னது போல டபுள் கேம், சாதாரணமாக நீங்க வந்து இதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கூட போராட்டங்கள் அங்கங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக கள்ள மௌனம் சாதிக்கின்றன, கள்ள மௌனம் காக்கின்றன என்கின்ற கேள்வியை நம்ம வந்து வைக்க வேண்டிய தேவை இருக்குது. வெறும் நீங்க வந்து ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும் போய் நீங்க போய் மாலையை போட்டு அம்பேத்கர் வாழ்கன்னு சொல்றதுல வந்து எந்த இது சிறப்பும் நன்மையும் கிடைக்க போறதில்ல. முழுக்க முழுக்க பாஜக, அதிமுக, பாமக, தமாக இந்த நான்கும் இப்பொழுது ஒரே கூட்டணியில், அம்பேத்கருக்கு எதிரான கூட்டணியில், அம்பேத்கரை இழிவுபடுத்துகின்ற கூட்டணியில் எல்லாம் இணைஞ்சு செயல்படுறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். கடைசியா ஒரு கேள்வி சார், இந்த அம்பேத்கர் சர்ச்சையில வந்து அம்பேத்கர் 2 முறை காங்கிரஸ் கட்சியினரால் தான் தோற்கடிக்கப்பட்டார், அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்தது ஏன் என்ற இந்த 2 கேள்விகளையும் பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் வந்து முன்வைக்கப்படுது. அதனால அம்பேத்கருக்கு எதிராக வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தான் செயல்பட்டதுன்னு பாஜக தரப்புல சொல்றாங்க. அதுக்கு என்ன சார் பதில்? அதுக்கு இல்ல, இது வந்து ஒரு அப்பட்டமான பொய்ன்னு எங்களுடைய தலைவர் அவர்களுடன் நேற்றைக்கு இந்த ஒரு அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. 1952 நடந்த அந்த பொது தேர்தலில் புரட்சியாளர் அம்பேத்கர் நான் எப்படி தோற்கடிக்கப்பட்டேங்கிறத அவர் வந்து அவருடைய நண்பர் கமல்காந்த் சித்ரே என்பவருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து காஷ்மீரை பிரிக்க வேண்டும் என்று சொன்னதற்காக என்னை சாவர்கரும் டாங்கேயும் சேர்ந்து என்னை தோற்கடித்தார்கள் சொல்லி அந்த கடிதத்தில் எழுதுறாரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட உண்மை இருக்கும் பொழுது பாஜகவினர் வழக்கம் போல திருப்பிவாதம் செய்கிறார்கள். காங்கிரஸ் மீது குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள். உண்மையாவே குற்றச்சாட்டு சொல்லுவதாக இருந்தால் நேர்மையாக சொல்லட்டும். ஆனா அம்பேத்கரை வைத்துக் கொண்டு அவர்கள் குற்றம் சுமத்துவது என்பது வரலாற்று கடிதம் இன்றைக்கும் இருக்கின்றது. கமல்காந்த் சித்ரேக்கு எழுதின அந்த கடிதத்துல வந்து வெளிப்படையா இருக்குது. 52ல செப்டம்பர் 18ஆம் தேதி எழுதிய கடிதம் இன்றைக்கும் இருக்கின்றது. ஆகவே இது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் பக்கம் வந்து மறைமாற்றம் செய்ய முயற்சி செய்யறாங்க. அதே போல பொது சிவில் இந்து மசோதா கொண்டு வரும் பொழுது இந்து மசோதாவை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் பாஜகவினுடைய முன்னோடியான இயக்கமான
RSS இயக்கம் தான், தாய் அமைப்பான RSS தான். அப்ப அந்த அமைப்பு தான் வந்து அன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து இந்தியா முழுக்க அவர்கள் வந்து போராட்டத்தை நடத்தினாங்க அம்பேத்கருக்கு எதிராக. காங்கிரஸ்குள்ளும் வந்து அதுக்கான எதிர்ப்பு இருந்தது. அதனால வந்து அது வந்து அந்த மசோதா வந்து கொண்டு வர முடியாது போச்சு அப்படிங்கிறது அம்பேத்கரே பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறார். அதனால முழுக்க முழுக்க RSS, பாஜக இந்த 2 அமைப்புகளும் சித்தாந்த ரீதியாக அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகளை இன்றைக்கும் அசைக்க முடியாமல், அவர்கள் வந்து அதை விழுங்க முடியாமல் இன்றைக்கு வந்து அப்படியே முழுங்கி கொண்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகள் மக்களுக்கான கொள்கைகளாக, இந்தியாவினுடைய எல்லா மக்களுக்குமான கொள்கைகளாக இருக்கும் பொழுது அது இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்கு தடையாக இருப்பதால் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்க வேண்டும் என்றால் அம்பேத்கரை நம்ம வந்து ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்ம அதை தாக்குதல் நடத்த வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு தான் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள், திட்டமிட்டு இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஓகே, அம்பேத்கர் அரசியலில் நடப்பது என்ன என்பது தொடர்பாக விரிவாகவும் வரலாற்று தகவல்களோடு எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமைக்கு மிக்க நன்றி.